பல துறைகளிலும் முன்னோடியாக விளங்கி வரும் தமிழகம் நகரமயமாக்குதல் மற்றும் காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகளை எதிர்கொள்ள செயல்படுத்தப்படும் திட்டங்களில் முன்னோடியாக திகழ்கிறது. இம்முயற்சியின் முதற்கட்டமாக தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனுள் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் மூலம் காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் விளைவுகளை கட்டுப்படுத்தவும் எதிர்கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களின் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை மக்கள் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பாடல். பள்ளியை சேர்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, உங்க எல்லாருக்கும் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, மந்தவெளிக்கு போனாலும் சரி, காய் வாங்க போனாலும் சரி, கறி வாங்க போனாலும் சரி, துணி வாங்க போனாலும் சரி, மணி வாங்க போனாலும் சரி, போறப்போ கையோட ஒரு மஞ்சள் பைய வாங்கிக்கிட்டு போங்கய்யா. அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம உடல் நலத்துக்கும் நல்லது. என்ன புரியுதா? மஞ்சப்பை தம்பி வேண்டும், மஞ்சப்பை பிளாஸ்டிக் மேல வச்சிடாத கை வைக்க மாட்டேனா, கைய வைக்க மாட்டேனா, வீட்டுல மஞ்சப்பைய வாங்கி மாட்டேனா. சுத்தி முத்தி பாரு, பூமி சுத்தமானுக்கா, இல்ல காக்கு பைய போட்டதால மக்கரானுக்கா. இது மேல பிளாஸ்டிக் பேக் அம்மா கெடுக்குது, அது மக்கிடாம மண் வளத்தை ரொம்ப கெடுக்குது. அந்த மோசோட ஓட்ட விழுந்து பூமி எரியுது. மீண்டும் மஞ்சப்பை தம்பி வேண்டும், மஞ்சப்பை தேவடா. இந்த கால மனுஷனுக்கு பிளாஸ்டிக் கால நோவடா. அந்த கால பங்கன் மஞ்சப்பை தேவடா. இந்த கால மனுஷனுக்கு பிளாஸ்டிக் கால நோவடா. எத்தனையோ நன்மை எல்லாம் மஞ்சள் பையில இருக்குது, பிளாஸ்டிக் கால எக்கச்சக்க கெடுதல் தான் நடக்குது. தானே பண்ணாலும் நோன்னு சொன்னாலும் அப்பாவி ஜனங்க கூட்ட பிளாஸ்டிக் அவரை கேட்டுது. பொல்யூஷன் ஆனாலும் மஞ்சள் பைய வந்ததால நல்ல காலம் ஆச்சுடா. இருநெல்லாம் காற்று எல்லாம் மாசுபட்டு போச்சுடா. மஞ்சள் பைய வந்ததால நல்ல காலம் ஆச்சுடா. தீமை தருணைகளையெல்லாம் பயன்படுத்த வேண்டுமா, திரும்பி இங்கே மஞ்சள் பைய வாங்கிக்கிட்டு போங்கம்மா. கிளைமேட் மாற்றமோ, கடலின் சீற்றமோ, எல்லா அறிவுக்குமே நெகிழ் ஒரு காரணம். நீண்டு வாழணும், நிலமை மாறணும், நெகிழிய தடுத்துதான் மக்கள் கூட்டம் சேரணும். போதும் பண்ணிருக்கு அந்த நெகிழிய மறுத்து, புது வாழ்க்கையத்தான் தொடங்கிக்கலாம் கேட்டுக்கிறது. மீண்டும் மஞ்சப்பை தம்பி வேண்டும், மஞ்சப்பை இந்த பிளாஸ்டிக் மேல வச்சிடாத கை வைக்க மாட்டேன, கைய வைக்க மாட்டேன, வீட்டுல மஞ்சள் பைய வாங்கி மாட்டேன. சுத்தி முத்தி பாரு, பூமி சுத்தமானுச்சா, இல்ல காக்கு பைய போட்டதால மக்கரானுச்சா. இது மேல பிளாஸ்டிக் பேக் அம்மா கெடுக்குது, அது மக்கிடாம மண் வளத்தை ரொம்ப கெடுக்குது. அந்த ஓசோனில ஓட்ட விழுந்து பூமி எரியுது. மீண்டும் மஞ்சப்பை தம்பி வேண்டும், மஞ்சப்பை அந்த பிளாஸ்டிக் மேல வச்சிடாத கை வைக்க மாட்டேனா, கைய வைக்க மாட்டேனா, வீட்டுல மஞ்சள் பைய வாங்கி மாட்டேனா. கடைக்கு போறேன், அந்த மஞ்சள் பை எடு. கவர்ல போட்டு போட்டு காட்டிலேயே மாட்டிக்குது, காலில் கையில பாக்கி எல்லாம் மாட்டிக்குது. பிளாஸ்டிக்கே வேணாங்க, 3 பையே தான் வேணும், மஞ்சள் பையே கொடுங்க. சில பேர்லாம் இப்ப வயசானவங்களாம் பிளாஸ்டிக் நீங்க என்ன வச்சுக்கீங்க? நாங்க வெத்த பேக்கெல்லாம் வச்சுக்குவோம். நீங்களாம் கவர்லாம் யூஸ் பண்ணல, துணி பை தான். ஆமா, கவர்லாம் போட மாட்டோம். துணி பையெல்லாம் வேணாம், பசு பையெல்லாம் வேணாம். எங்களுக்கு மஞ்சள் பை தான்